ஹலோ கைஸ், இவரோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ஸும் சொல்லலாம், அட்வான்டேஜும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ வாட் எவர் இட் மேபி நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரே முக்கியத்துவம் என்னென்ன பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவிங் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஓகேங்களா, ஸோ கம்பெனியோடைய கோல் அச்சீவ் பண்ணதான் மேனேஜருடைய முக்கியமான நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தோட கம்பெனியோட அப்ஜெக்டிவ் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய நோக்கம், இதை நம்ம அச்சீவ் பண்ண சொல்லிட்டு கிளியராக டிஃபைன் பண்ணுறது யாருக்கு? எம்ப்ளாயிஸ்க்கு. ஓகேங்களா, அண்ட் லோ லெவல் மேனேஜர்னு சொல்லலாம், ஃப்ரண்ட் டைம் மேனேஜர்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து சொல்லுது அண்ட் தென் ப்ரொசீட் எஃபெக்டிவ்லி. அதாவது பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறாங்க. ஆர்கனைசேஷன் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக டிஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்துறது உங்களோட வேலை சொல்கிறாங்க. ஓகேங்களா, முக்கியமான நோக்கம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது என்ன இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா பிளானிங், ஆர்கனைசிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, ஸோ பிளானும் இவங்க தான் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அந்த லீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, எந்தெந்த ஒர்க்குக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதும் இந்த மேனேஜ்மெண்ட் தான். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கான கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு நபர், முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கவங்க இந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆப்டிமைசிங் ரிசோர்ஸஸ். அதாவது ரிசோர்ஸை வந்து கம்மியாக பண்ணிட்டு அதிகமாக அவுட்புட் கொடுக்குறதா இந்த ஆப்டிமைசிங் உடைய மீனிங் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த அலோகேட் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி. ஓகேங்களா, ரிசோர்ஸ் வந்து எஃபிஷியன்ட்டாக அலோகேட் பண்ணணும், மேக்ஸிமைஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகேங்களா, ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகப்படுத்தணும், அது உற்பத்தி அதிகப்படுத்தணும். அது சேம் டைம் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் வேஸ்ட். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதில் வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குங்களா, ஸோ அந்த வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது வந்து இது முக்கியமான நோக்கம், மேனேஜ்மெண்ட் முக்கியமான நோக்கம் சொல்லலாம். அதே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஹியூமனு, ஃபினான்ஷியல், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க அப்படி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் வந்து இப்படி தான் இருக்கணும், மணி வந்து இங்கே தான் செலவு ஆகணும், ஃபிசிக்கல் வரை இங்கே தான் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போகக்கூடாது, அந்த டிசைட் பண்ணதெல்லாம் அந்த மேனேஜர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் ஆப்டிமல் யூட்டிலைசேஷன். ஓகேங்களா, ஸோ ஆப்டிமலாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, தேவையான அளவு தான் அந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா அலைன் வித் ஆர்கனைசேஷன் ப்ரியாரிட்டிஸ். அதாவது இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக அது ப்ரியாரிட்டியை நோக்கி தான் இருக்கணும். அது வந்து ஆர்கனைசேஷன் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், கம்பெனிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க. ஓகேங்களா, கம்பெனியோட கோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க. ஸோ இந்த ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்னும் மேம்படுத்துறது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இம்ப்ரூவ் எம்ப்ளாய் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து எம்ப்ளாய்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் வந்து ஹையர் மாரல், அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு கிரேட்டர் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேங்களா, அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் வந்து நல்லா பார்த்துட்டு சொல்லலாம். ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வழியில் நீங்கள் போகணும், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும் சொல்லி டைரக்ஷன் பண்ணுறாங்க, அண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எதனா இஷ்யூ தான் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் எம்ப்ளாய்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுறீங்க, எல்லாம் அந்த எம்ப்ளாய் ஆஃப் த மந்த், எம்ப்ளாய் ஆஃப் த இயர் சொல்லிட்டு அந்த அவார்டம் கொடுக்கறது மூலமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறாங்க சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளுடைய எம்ப்ளாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான கல்ச்சரை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க எம்ப்ளாய்ஸ் மோட்டிவேட் ஆகிறாங்க, ஆஸ் வெல் as நம்மளுடைய ப்ரொடக்ஷனும் அதிகமாகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் டிரைவிங் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது இது இண்டிவிஜுவலுக்கும் பண்ணுறாங்க, டீம் மெம்பர்ஸும் பண்ணுறாங்க. ஓகேங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு கல்ச்சர் கிரியேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களால ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஒர்க்கை அவங்களால பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ மேனேஜிங் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ டுடேஸ் டைனாமிக் காம்படிட்டிவ் என்வரன்மெண்ட், அதாவது இந்த காலத்தில் இருக்க ஒரு காம்படிட்டிவான டைனாமிக் என்வரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி நிறைந்த இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டின்றது இருக்க தான் செய்யுது, சேலஞ்சஸும் அன்சர்டனிட்டிஸும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, சேலஞ்சஸ் அந்த நிலையில்லாத தன்மை வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் எல்லா நிறுவனத்துக்கும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா, ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வழி நடத்துகிறாங்க. ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்சிட்டி இந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி நம்ம வார் கம்பெனி வர்றது, இந்த கடினமாக இருக்கிறத நம்ம எப்படி தாண்டி வர்றது, அவங்க வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த கிளாரிட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் இது மாதிரி பண்ணால் அந்த இஷ்யூ சரியாயிடும், நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம் என்ன சொல்லி கிளாரிட்டி கொடுக்குறாங்க, அதான் டைரக்ஷன் பண்ணுறாங்களா. ஸோ எனேபிளிங் ஆர்கனைசேஷனை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. நீ அடாப்ட் புதுசாக அந்த சேஞ்ச் எடுத்தாங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து அடாப்ட் ஆகுங்க சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்க வந்து அடாப்ட் பண்ணாக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி தரோம், அந்த கேபிட்டலைஸையும் இன்க்ரீஸ் பண்ணி தரோம் சொல்லலாம். பேசிக்காக வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தி தரோம் ஒரு சேஞ்சுன்றது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக் காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டி ஒன்றுமே இல்லை, பொறுப்பு ஏற்றுக்கிறது. ஓகேங்களா, நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் நான் தான் பண்ணேன் சொல்லிட்டு பொறுப்பு ஏற்றுக்கிறது தான் அக்கௌண்டபிலிட்டி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ என்ஷூரிங் அக்கௌண்டபிலிட்டி எல்லாரும் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கிளியர் ரோல்ஸ், என்னோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நான் பொறுப்பு எடுத்துக்கணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் பார்த்து நான் ரெஸ்பான்ஸ் நான் பொறுப்பு எடுத்துக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், என்னால் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், என்னால் இவ்வளோ ஒர்க் கொடுக்க முடியும் சொல்லிட்டு அது அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நான் இது பண்ண மாட்டேன் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, பண்ண மாட்டேன் சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன் சொல்லிட்டு அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டர் அண்ட் ப்ராக்ரஸ் எவ்வளோ அவுட்கம்ஸ். ஓகேங்களா, ஸோ அவங்க ப்ராக்ரஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, நல்லா பண்ணுறாங்க சொல்லிட்டு அந்த எவ்வளோ அவுட்கம் வந்து எவ்வளோ பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ மார்க் இவங்க வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளோ பண்ண சொல்லிட்டு அவுட்கம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களுடைய டீம்ஸு அக்கௌண்டபிள் ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டபிள் இருக்கணும். ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அவருக்கு செயலுக்கு வந்து அவர் பொறுப்பேற்றுக்கணும். அவர் அவங்க கான்ட்ரிபியூஷன் அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் சொல்கிறாங்க ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபேர்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ராசஸ். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் டிரான்ஸ்பரன்சி எல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது, மறைமுகமாக மறைச்சி ஏமாற்றுறது எல்லாமே வந்து வெளித்தன்மையாக இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் எல்லாம் வந்து நல்ல விச் மீன்ஸ் நியாயமான முறையில் இருக்கணும்னு சொல்கிறேன் ஃபேர்னஸ் ஓகேங்களா. ஸோ நியாயமான முறையில் இருக்கணும். அந்த இது வந்து ஆர்கனைசேஷன் ப்ராசஸில் வந்து நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கணும், வெளிப்படையாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அக்கௌண்டபிள் எடுத்துப்பாங்க, எல்லாம் பொறுப்பாக நடத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதன் பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட்டிங் இன்னோவேஷன். ஸோ ஃபெசிலிட்டேட்டிங் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுசாக இன்னோவேஷன் ஓகேங்களா. ஸோ கல்ச்சர் ஆஃப் இன்னோவேஷன், புதுசாக ஒரு பொருளை க்ரியேட் பண்ணுறது ஓகே. இன்வென்ஷனாக க்ரியேட் பண்ணுறது, புதுசாக இன்னோவேஷனா ஆல்ரெடி இருக்க பொருளை புதுசாக சேஞ்ச் கொண்டு வந்து சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இன்னோவேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க பொருட்கள் நம்ம நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் பிளான்லையாக இருக்கட்டும் இல்லை நம்ம ப்ராடக்ட்டில் இருக்கட்டும் டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவேஷனுக்கு வந்து இவங்க வழி விடலாம் ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து வழி விடுறாங்க. நீங்கள் எதாவது உங்கள் ஐடியா தான் எங்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ என்கரேஜிங் கிரியேட்டிவிட்டி அண்ட் ரிஸ்க் டேக்கிங் ஓகேங்களா. அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் கிரியேட்டிவாக தான் யோசிங்க, கிரியேட்டிவாக பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த ரிஸ்க் டேக்கிங் அங்கே ரிஸ்க்கே அவங்க டேக் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வழிவகுது சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு கிரியேட்டிவிட்டின்னு வரும்போது அங்கே ரிஸ்க் இருக்கும், அந்த ரிஸ்க்கை ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா. அது பேசிக் திங்க. அண்ட் தென் மேனேஜர் சப்போர்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஓகேங்களா. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ புதுசாக நான் பொருளை கண்டுபிடிக்க போகிறேன், புதுசாக ஐடியா இருக்குது தான் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லும்போது அதை எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இங்கே அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகேங்களா. வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ரிசோர்ஸஸ் ஃபார் ரிசர்ச். நீங்கள் எந்த ரிசர்ச் பண்ண போகிறீங்களா, நீங்கள் ரிசர்ச் அண்ட் R&D ஓகேங்களா. ஸோ R&Dக்கு வந்து ரிசர்ச் அலோகேட் பண்ணுறாங்க ஒன்று எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் போன லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 1 lakh ஒதுக்கிட்டாங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிங்க நம்ம பொருள் சொல்லலாம் ஓகேங்களா. அந்த நீங்கள் கிரியேட் கண்டக்டிவ் என்வரான்மெண்ட் ஃபார் ஜென்ரேட்டிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் நியூ ஐடியாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு தேவையான ஒரு கரெக்டான என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு சுற்றுச்சூழலை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஜென்ரேட் பண்ணுற ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ கம்பெனியில் எல்லா இடமும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்களோ என்ன பொருள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதை வந்து நடைமுறை கொண்டு வந்து அங்கே வந்து செக் பண்ணுவாங்க, ட்ரையல் ரன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ட்ரையல் ரன் மாதிரி பண்ணிவிட்டு அது ஓகே அதான் ஃபுல்லாக பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இன்னோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பங்கு இது மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கைஸ் அடாப்டிங் டு சேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ புதுசாக அந்த சேஞ்சை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அந்த சேஞ்ச் என்னது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட்டில் வந்து சேஞ்ச் நடக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து கையில் நோட்டில் போட்டுருந்தாங்க ஓகேங்களா. பட் இப்போ கம்ப்யூட்டர் வந்துச்சு ஓகேங்களா. அந்த கம்ப்யூட்டர் வந்தப்பறம் அந்த கம்ப்யூட்டர் வந்து அங்கே அடாப்ட் ஆகணும் ஓகேங்களா. இதுதான் வந்து டேலி, இதை வந்து சாப், இதை வந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரெயின்லேருந்து கற்றுக்கிட்டு அவங்க அடாப்ட் பண்ணணும் ஓகேங்களா. அடாப்ட் பண்ணும்போது தான் அந்த கம்பெனியில் சஸ்டெயின் பண்ண முடியும் லாங் டர்முக்கு, இல்லைன்னா அவங்களால முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சுக்கு வந்து அடாப்ட் பண்ணணும். அந்த வேலையை பார்த்து மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சொல்கிறோம் ஓகேங்களா. இது வந்து நாட் ஓன்லி டெக்னாலஜிகளை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷிஃப்ட் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இத்தனை நாள் இந்தியன் மார்க்கெட் சேல் பண்ணுறாங்கன்னா இப்போ US மார்க்கெட் UK மார்க்கெட் போகிறாங்கன்னா அந்த மார்க்கெட் எதுவுமே நம்ம ரியாக்ட் பண்ணணும். அங்கே வந்து பையர்ஸ் எப்படி இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்க, அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி சேஞ்சஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் தான் மாற்றிருக்காங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்டிசிபேட் ட்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இந்த ட்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எப்படி இந்த ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அசஸ் ரிஸ்க்கை வந்து அசஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க்கு இன்னும் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம எவ்வளோ ரிஸ்க்கை வந்து ஏற்றுக்க வேண்டியிருக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அண்ட் தென் டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா. ஸோ மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, இல்லை நிறைய வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க தெரியும் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த சேஞ்சிங்க்கு வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் கோஆர்டினேஷன் அண்ட் கொலாபரேஷன். அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, கொலாபரேட் பண்ணுறதுக்கும், கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃபெசிலேட் பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பேசிக்க சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க அப்புறம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறாங்க சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், டிஃப்ரெண்ட் டீமு, அப்புறம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுறாங்க சொல்லலாம் ஓகேங்களா. அதே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. எல்லாருக்கும் நடுவிலையும் ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிசால்விங் கான்ஃப்ளிக்ஸ், அதாவது எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஸோ எல்லா எம்ப்ளாய்ஸ் இன்னொரு ரிலேஷன் பில்ட் பண்ணுறாங்க, அண்ட் அச்சீவ் காமன் கோல்ஸ், நம்ம கம்பெனி கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக அதையும் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இந்த ரிலேஷன் பில்ட் பண்ணுறதுன்னா எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாங்களா. அதுக்கு வந்து ப்ரொமோட் சினர்ஜி. ஸோ சினர்ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் கோஆப்ரேஷன் கிரியேட் பண்ணுறாங்க, அதான் அந்த சினர்ஜி சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
என்ஷூரிங் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் எத்திக்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்களா. ஸோ எத்திக்ஸ் அதாவது தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எத்திக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி நடக்கணும் அந்த கம்பெனின்றாங்க. ஓகேங்களா. ஸோ மேனேஜர் தான் பார்த்தீங்கன்னா அது பொறுப்பு எடுத்துக்கணும். அது பொறுப்பாக அவங்க தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா செக் பண்ணணும். ஓகேங்களா. சச் அஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் இன்ஃபோர்ஸ் பாலிசிஸ். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் இன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நடைமுறை கொண்டு வராங்க. பாலிசிஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் இன்டெகிரிட்டி அண்ட் ஃபேர்னஸ். ஓகேங்களா. இவங்க வந்து இன்டெகிரிட்டியை வந்து அதாவது நேர்மைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதெல்லாம் தேவை இல்லையா. வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த ஆர்கனைசேஷன் ப்ராக்டிஸ் வந்து நம்ம சோஷியல் நலமுறையில் இருக்கணும். ஆர்கனைசேஷன் சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதித்து நடக்கிறது, அதை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது அந்த மேனேஜரோட முக்கியமான வேலை, அவங்களோட முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். அதே பெறுவது உங்கள் பாலா.